இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மகர ராசி அன்பர்களுக்கு ராகு கேது கிரக அச்சுக்குள் அனைத்து கிரகம் அடைபடும் காலகட்டம். அதனால் ராகு கேது நம்ம காலசர்ப்ப தோஷம்னு கேள்விப்பட்டிருப்போம். உலக அளவில் இருக்கிற நகரத்துக்கு காலசர்ப்ப தோஷம் வந்தால் அது கொஞ்ச நாளில் யோகமாக மாறினா சார் இதெல்லாம் பார்க்கணுமாங்கிறது இது தாங்க வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணக்கூடிய மகர ராசியின் மகத்துவத்தை பற்றி பேசுவோம். மகர ராசி அப்படின்னாலே தனித்திறமை உள்ள ராசி. தனித்திறமை என்னென்னா இவங்க இலக்கை தொலைதூரமாக நிர்ணயம் பண்ண வேண்டிய ராசி. இந்த ராசிக்கு வாக்கு பலிதம் உண்டு, வாக்கை சரியாக பயன்படுத்த வேண்டியது. காலபுருஷனுக்கு 10ஆம் இடம். இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு ஸ்பெஷாலிட்டியாக பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயம் ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்கும், ஒரு கலை நுணுக்கம். எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் ஹார்ட் ஒர்க்கர். அதாவது இவங்க அரவணைத்து போவதிலும் பெஸ்ட்டாக இருப்பாங்க, தட்டி கேட்பதிலும் பெஸ்ட்டாக இருப்பாங்க. அப்போ இந்த ராசி யூனிக்காக ஒரு விஷயத்தை இந்த எப்படி பிளான் பண்ணி பண்ணுறதில் எக்ஸிக்யூஷன் பண்ணுறதுல சிறப்பான ராசி இந்த ராசி. அப்போ இந்த ராசியை புகழ்ந்து சொல்லிகிட்டே போகலாம். ரைட். இப்போ முக்கியமாக இந்த ராகு கேது அச்சு ஏன் சார் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம். ராகு கேது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு, 8இல் கேது, சந்திரன் தனித்து வெளியே வருகிறது. இதில் ப்ளஸ் என்னென்னா அதில் பெரிய லெவலில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு வந்திருக்கு. சரி எப்படி பண்ணிடுவேனா, கடன் அடைச்சிருவேனா? பொதுவாக கடன் இந்த ராசிக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனால் அடைக்க முடியுமா இல்லையா? குறிப்பிட்ட கடவுளை கையில் பிடித்து கொண்டால் நிச்சயமாக ஜெயிச்சிடறாங்க. எப்போ டெவலப் ஆகும், எந்த மாதிரி தொழில்? இப்போ பொதுவாக இந்த ராசி வச்சு தொழில் சொல்கிறது தப்பு, அதையும் சொல்லிடுறேன். பொதுவாக இந்த ராசி என்ன சொல்கிறாங்க, மகர ராசி 10 சுக்கன் அப்படி எல்லாருமே பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைலாக இருக்கீங்க, எல்லாமே இன்டீரியர் சம்மந்தப்பட்டது. அதை தாண்டி ஒரு சிலர் வருது, ஒரு சிலருக்கு சினிமா சம்மந்தம் தாண்டி அது எது வலிமையாக இருக்கோ அதை நம்ம சாதகமாக பயன்படுத்தணும். விஜயார்த்தி விளாக்ஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மகர ராசி அன்பர்களுக்கு ராகு கேது கிரக அச்சுக்குள் அனைத்து கிரகம் அடைபடும் காலகட்டம். அதனால் ராகு கேது நம்ம காலசர்ப்ப தோஷம்னு கேள்விப்பட்டிருப்போம். உலக அளவில் இருக்கிற நகரத்துக்கு காலசர்ப்ப தோஷம் வந்தால் அது கொஞ்ச நாளில் யோகமாக மாறினா சார் இதெல்லாம் பார்க்கணுமாங்கிறது இது தாங்க வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணக்கூடிய பாயிண்ட். நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெளிநாட்டு போயிட்டு உடனே திரும்பி வந்துடுவாங்க, ஒரு சில வெளிநாட்டில் பர்மனெண்ட்டாக இருப்பாங்க. அப்போ ராகு கேதுக்கு சம்மந்தப்படும் போது வெளிநாட்டு தொடர்பு ஏற்படுத்தும். பிறந்தவரை விட்டு வெளியூரில் ஏதோ ஒரு தொடர்பு கொடுக்குது. திருமணத்துக்கு தடையாக இருக்கக்கூடியது, மாற்று திருமணத்துக்கு முன்னாடி நிற்கிறது. இப்போ இந்த கிரகம் இல்லாமல் எதை பார்க்குறது? குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுல முதலாளாக நான் தான் சக்ஸஸ் பண்ணி கொடுப்பேன்பாங்க. ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ண வேண்டாம், நான் உங்களுக்கு இந்த நரம்பு ஆன்ஜியோ மாதிரி இல்லை இந்த சின்ன ஒரு ஸ்டட்டு வைக்கிறது இதிலேயே பண்ணித்தரேன் அப்படிங்கிறலாம் மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில். அப்போ மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் இவங்களாம் ஹீரோ. அப்போ அங்கே மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் குரு சுக்கரன்லாம் நமக்கு பாவிகள். அப்போ வெல்த்தான்னு பார்க்கணும். வெல்த்துக்கு வேறு, ஹெல்த்துக்கு வேறு. இதுதான். சரி, இன்னும் டீப்பாக பேசுவோம். ரைட். முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மகர ராசியின் மகத்துவத்தை பற்றி பேசுவோம். மகர ராசி அப்படின்னாலே தனித்திறமை உள்ள ராசி. தனித்திறமை என்னென்னா இவங்க இலக்கை தொலைதூரமாக நிர்ணயம் பண்ண வேண்டிய ராசி. இந்த ராசிக்கு வாக்கு பலிதம் உண்டு, வாக்கை சரியாக பயன்படுத்த வேண்டியது. காலபுருஷனுக்கு 10ஆம் இடம். இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு ஸ்பெஷாலிட்டியாக பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயம் ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்கும், ஒரு கலை நுணுக்கம். எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் ஹார்ட் ஒர்க்கர். அதாவது இவங்க அரவணைத்து போவதிலும் பெஸ்ட்டாக இருப்பாங்க, தட்டி கேட்பதிலும் பெஸ்ட்டாக இருப்பாங்க. அப்போ இந்த ராசி யூனிக்காக இருக்கும். ஒரு விஷயத்தை இந்த எப்படி பிளான் பண்ணி பண்ணுறதில் எக்ஸிக்யூஷன் பண்ணுறதுல சிறப்பான ராசி இந்த ராசி. அப்போ இந்த ராசியை புகழ்ந்து சொல்லிகிட்டே போகலாம். ரைட். இப்போ முக்கியமாக இந்த ராகு கேது அச்சு ஏன் சார் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம். ராகு கேது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு, 8இல் கேது, சந்திரன் தனித்து வெளியே வருகிறது. இதில் ப்ளஸ் என்னென்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஏன்னா முதல்ல இடம், வீடு, சொத்து, வண்டி, வாகனம் எதிர்பார்த்தவங்களுக்கு வாய்ப்புண்டு. சார் சொத்து சேர்க்கைகள் நினைக்குமா? நிச்சயமாக சொத்து சம்மந்தப்பட்ட சேர்க்கைக்கு இது வாய்ப்பாக வருகிறது. அப்போ வீடு எந்த திசை, எந்த வாசல் வைக்கணும், எந்த மாதிரி பார்க்கணும், எந்த ஏரியாவில். நான் ஒரு சில சொல்லுவேன், இந்த ஏரியா குறிப்பிட்ட ஏரியாவோட பேர் நான் சொல்லுவேன். ஒருத்தர் நேற்று சொல்கிறேன். கருப்பராங்கோயில் கருப்பராயன் அப்படின்னு காவல் தெய்வ கோயில் அருகில் இருக்கணும். இபி டிரான்ஸ்ஃபார்மர் பக்கத்தில், அது ஒரு குறிப்பிட்ட அதிலிருந்து பக்கத்தில், கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் பக்கத்தில் இது மாதிரி இருக்குன்னு சொன்னேன். இது இன்னொரு ஜாதகத்தில் பார்க்கும்போது ஹார்ட் ஆஃப் த சிட்டி, ஸ்கூலு, காலேஜு இது பக்கத்தில் தான் வரணும். உங்கள் வீட்டு அருகில் அயன் பண்ணுறவங்க, பெட்டி தைக்கிறவங்க, இது மாதிரி சலவை தொழிலாளிகள் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கணும். அப்போ இது மாதிரிலாம் சொன்னால் அந்த இடத்துல பர்மனெண்ட்டாக இருப்பாங்க. மற்ற இடத்துக்கு போனால் கொஞ்ச நாள் இருப்பாங்க, அப்போ வெளியே போயிடுவாங்க. அப்போ நிரந்தர சொத்து வாங்கும்போது இது பார்க்கணும். இப்போ இது மாதிரி பார்த்து வாங்கினா தான் நிரந்தரமாக இருக்கும். இப்போ வண்டி வாகனங்கள் பார்க்கும்பொழுது ஒரு முக்கியமாக பாருங்கள், வண்டி நம்ம காரு இல்லை பைக்குங்கிறது நம்மளோட ஒரு உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம். அப்போ அது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குமா? காருங்கிறது ஒரு குறிப்பிட்ட பிராண்டு செட் ஆகும். சில இந்த நம்பர் எனக்கு செட் ஆகுதுங்க, எந்த வண்டியாலும் இந்த நம்பர் வந்துடுது பார்.
அது நமக்கு அது உயிரற்றன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதில் ஒரு எனர்ஜி இருக்குது. அதாவது அந்த எனர்ஜி நமக்கு ஒரு கனெக்ட் ஆகும்போது ஒரு குறிப்பிட்ட கலரு, குறிப்பிட்ட நிறம், அதில் இருக்க வண்டி நம்பர் எடுக்கிற நியூமராலஜிங்கிறது இப்போ அது ஹையஸ்ட்டு ஹார்ட் ஆஃப் த அஸ்ட்ராலஜி போயிட்டுருக்கு. ஏன்னா வண்டி கலரு, பிராண்டு, நான் ஒரு சிலர் சொன்னேன். இந்த கும்பராசியை வச்சு ரீசெண்டாக சொன்னேன். நீங்கள் மகரம், இன்னொரு கும்பராசி, அவங்க 4ஆம் அதிபதி, அவங்க சம்மந்தப்பட்டு சனியோட அம்சம் வந்து நான் சொன்னேன். அப்புறம் அவங்களுக்கு ரொம்ப வலுவான சனிக்காரகத்தை வந்து டஸ்டர் வண்டி எடுங்கன்னேன். நிசானில் டஸ்டர்னு கார் எடுத்தார். அவர் ரொம்ப யோசிச்சார். ஆனால் அந்த வண்டி தான் இப்போயும் சொல்கிறாரு, இதுதான் எனக்கு செட் ஆகி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மாருதிங்கிற பிராண்டை சொல்லுவோம். ஒரு சிலருக்கு சொல்லுவோம், நீங்கள் டாட்டா பிராண்டு இல்லை இந்தியன் பிராண்டு இதெல்லாம் சொல்ல முடியுமா? அதாங்க அஸ்ட்ராலஜியில் இதை வழி உங்களுக்கு இது செட் ஆகும். எடுத்த எல்லாத்துக்கும் எல்லா பிராண்டும் செட் ஆகாது. அப்போ அந்த பேர் ஏன் அப்படி அமையுது, அந்த இதோட இது அமைப்பு என்ஜின் சொல்கிறாங்க இல்லையா, பேர் அம்சம் வரும். அதோட ஒவ்வொரு எண்கள், எழுத்துக்கள், எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகுங்கிற மாதிரி இது மாதிரி பார்த்து வாங்கினவங்க பல பேர். அப்போ நிறைய பேர் ஏன் ஒரே ஒரு ரிச்சஸ்ட் பர்சன் எல்லாம் ஒரே மாதிரி நம்பர் வாங்குகிறாங்க? ஒரே டைப் ஆஃப் சீரியல் கார் இருக்கும், ஒரே நம்பராக வரும். ஏன்? நியூமராலஜி பேர், பேங்க் இது வரைக்கும் பார்க்குறாங்களா? ஏன்? பார்த்துடலாம். சரி, இப்போ உங்களுக்கு வண்டி வாகனங்கள் இந்த மாதிரி பிளான் பண்ணி வாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பேசியிருக்கேன் சார். திருமணம் சம்மந்தப்பட்டது விஷயத்துக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணணும். உங்களுக்கு குருபலன் இப்பொழுது கோச்சார ரீதியாக இல்லை. இன்னும் 3-4 மந்த்ஸ் வெயிட் பண்ணுங்கள் சார். எவ்வளோ சார் வெயிட் பண்ணுறது சார்? நல்ல காலம் வருவதற்கு வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதாவது காத்திருந்து கைப்பற்றுதல் தான் இப்போ முக்கியம். என்ன ரீசன்னா, உங்களுக்கு அதிசாரத்தில் வந்துட்டு போயிட்டார். இப்போ நம்ம அவசரப்பட்டு திருமணம் பேச்சுவார்த்தையோடு இருக்கும். இந்த வருஷத்தில் ஆனி மாதம் திருமணம் நல்ல காரியம் செய்யக்கூடாத மாதமாக வேற போச்சு. அது பேர் பார்த்திங்கன்னா மழை மாதம். 2 அமாவாசை 2 பௌர்ணமி வந்து இந்த மாதம் வந்தாச்சு. அதான் ஒன்றுமே பண்ணக்கூடாது. அப்போ என்ன தான் பண்ணணும்? வீடு மாற்ற முடியாது, எந்த இதுவும் பண்ண முடியாது. அந்த மாதம் ஒரு சூனிய மாதமாக மாறிவிட்டன. அப்போ ஆல்ரெடி பங்குனி மாதம் அவுட்டு, அக்னி நட்சத்திரம் வரப்போகுது. அதில் ஒரு கிட்டத்தட்ட 20 நாள், இப்போ 40 நாள், இன்னொன்று 30 நாள், கிட்டத்தட்ட ஒரு 80 நாள் வருகின்ற காலகட்டத்தில். அப்போ திருப்பி கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணுறது தான் பெஸ்ட்டு. திருமணத்தை பற்றி இன்னும் பேசுகிறேன். திருமணத்தை பற்றி வரன்கள் எப்படி வரணும்னு சொல்லணும். பூர்வீக சொத்துக்கள், அரசியல், சினிமா சம்மந்தப்பட்ட துறையினருக்கு, பிஸ்னஸ் வேலையில் இருப்பவங்களுக்கு இதை பற்றிலாம் பேசுவோம். ரைட். அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும், ஸ்க்ரீனில் தெரியாத எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு விஷயம், நான் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பேத்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் கைடுங்க. இன்றைய காலகட்டத்தான் தற்போல் எளிமையான முறையில் அனைவருக்கும் ஜோதிடம் வரணுங்கிற எண்ணத்தில் அனைவரும் ஜோதிடம் படித்து தெளிவாக இருக்கணும். அவங்க ப்ரொஃபஷனல் எடுத்துக்கிறாங்க, எடுக்கலை, ஆனால் தெரியணும். மியூசிக் அப்படி கற்றுக்கிட்டு, கிரிக்கெட் பேசிக்காக ஒரு ஹாபியாக கூட இருக்கலாம். இது தெரிஞ்சுக்கிட்டால் தான் தமிழ்நாட்டில் ஜோதிடத்தை வைத்து பலது பண்ண முடியும். அப்போ இந்த ஜோதிடம்ங்கிறது கிரகங்கள், கிரக காரகத்துவம், நட்சத்திரங்கள், தன்மைகள், கிரக இணைவுகள், கோச்சாரங்கள், பிரசனத்தோட டெக்னிக் எல்லாம் இம்ப்ளிமெண்ட்டாக இருக்குது. நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். அமேசான், ஃப்ளிப்கார்ட், கூகுள் இருக்குது, பார்த்து வாங்கிக்கோங்க. வருவோம் சார். முதல்ல இந்த ராசிக்கு பற்றி திருமணத்தை பற்றி சொன்னேன் சார். திருமணம் பார்க்கும்போது நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது வரன் எப்படி வரும், என்ன இது, எந்த திசையில், எந்த மாதிரி இது, உடன் பிறந்தவங்க, இதெல்லாம் பார்த்து நிச்சயமாக பார்த்திங்கன்னா எந்த ஊரில் கோயிலில் கல்யாணம், மண்டபத்தில் கல்யாணம், இதெல்லாம் பார்த்து சரி பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இதை தவற விட்டு விடக்கூடாது, ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது சார், இந்த ராசிக்கு வேலைக்கு பொதுவாக வேலை சம்மந்தப்பட்டதில் ஒரு சில மாறுதல் ஏற்பட வாய்ப்புண்டு. வேலை மாறப்போகிறேன்னா, இடம் மாறப்போகிறேன்னா, வெளிநாடா, வெளிமாநிலம், நிறைய பேருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் வருது. என்னங்க உலகமே பற்றி அறிஞ்சிட்ருக்குது, வெளிநாட்டு வாய்ப்பு இப்போ தான் இந்த ராசிக்கு வரும். அதாவது அங்கே இருக்கிறவங்களாம் இங்கே கிளம்பி வருவான், ஏன்னா இவங்களுக்கு இப்போ தான் கொடுப்பாங்க. வெளிநாட்டு வாய்ப்புகள் நிறைய பேத்துக்கு வந்து கொண்டு இருக்கின்றன. ஜாதக ரீதியாக பார்த்துட்டு பர்மனெண்ட்டாக இல்லையா, நிறைய பேருக்கு ஒரு சிலருக்குலாம் சொன்னேன், க்ரீன் கார்டு கிடைக்கும், கிடைக்காது. 12ஆம் அதிபதியும் அவங்க ராசியில் 2, 12 குரு மற்றும் புதன் தொடர்புகள் எப்படி இருக்கோ அதை வச்சு தான் அவங்களுக்கு க்ரீன் கார்டு கிடைக்குமா கிடைக்காதா, பிஆர் ரெசிடென்ட், பர்மனெண்ட் ரெசிடென்ட் கிடைக்குமா கிடைக்காதா இதெல்லாம் சொல்லணும். அப்போ போயிட்டு வந்துடுவேணா, முதலீடு எங்கே பண்ணுறது, சம்பாரிச்சிட்டு இங்கே வந்துடுவேணா, அதோட அம்சம். அப்புறம் அந்த ராகுக்கு அச்செல்லாம் ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இவ்வளோ பார்க்கணுங்க. சரி, பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டு பார்ப்போம் சார். பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டு இந்த ராசி கோல்டன் டைம். பிஸ்னஸை விருத்து எடுக்க, பெரிய லெவலில் வர, சினிமா டெக்னிக்கல் டீட்டெயில் பண்ணுறதுக்கு, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது, பேங்கிங் செக்டார், பிஸ்னஸ் தான் சொல்லிப்பட்ட முறையில் பெரிய லெவலில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு வந்திருக்கு. சரி, எப்படி பண்ணிடுவேனா, கடன் அடைச்சிருவேனா? பொதுவாக கடன் இந்த ராசிக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனால் அடைக்க முடியுமா இல்லையா, குறிப்பிட்ட கடவுளை கையில் பிடித்து கொண்டால் நிச்சயமாக ஜெயிச்சிடறாங்க. எப்போ டெவலப் ஆகும், எந்த மாதிரி தொழில்? இப்போ பொதுவாக இந்த ராசி வச்சு தொழில் சொல்கிறது தப்பு, அதையும் சொல்லிடுறேன். பொதுவாக இந்த ராசி என்ன சொல்கிறாங்க, மகர ராசி 10 சுக்கன் அப்படி எல்லாருமே பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைலாக இருக்கீங்க, எல்லாமே இன்டீரியர் சம்மந்தப்பட்டது. அதை தாண்டி ஒரு சிலர் வருது, ஒரு சிலருக்கு சினிமா சம்மந்தம் தாண்டி. அது எது வலிமையாக இருக்கோ
அதை நம்ம சாதகமாக பயன்படுத்தணும். சார் நமக்கு இந்த தொழில் ஆப்ஷன் உண்டு, வலிமையாக இருக்கிற கிரகம், நமக்கு பணம் கொடுக்குற கிரகம் எது, அது சந்தோஷம் லைஃப் லாங் எது நிற்கும், அப்படி பார்த்து போயிட்டால் செல்வ செழிப்பாகவும் குடும்பத்துக்கும் செட் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த சூட்சமும் பார்க்கணும். இப்படி பார்த்து போட்டால் தான் நிச்சயமாக பெரிய லெவலில் வர முடியும், அதையும் பார்க்கணும். இப்போ இந்த குழந்தைகள் ரீதியாக எஜுகேஷன் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஃபஸ்ட்டு பேனிக் ஆகாமல் நல்ல நிலைமையில் வந்திருக்குது. ஆக நல்ல காலம் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. அரசியல் சம்மந்தப்பட்டதில் கவனமாக கையாள வேண்டும். அரசியல், ஸ்போர்ட்ஸ் இதை மட்டும் கொஞ்சம் பார்க்கணும். ஒரு சிலருக்கு நம்ம யோகம் இருக்குன்னா ஒரு சிலர் வேண்டான்னு சொல்லியிருக்கேன். அது இண்டிவிஜுவல் அப்பான் ஹாரோஸ்கோப். இப்போ எல்லாம் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா எந்த தொகுதி கேட்கலாம் அதெல்லாம் போயிட்டுருக்கும். நிறைய பேருக்கு அது நிறைய ஓப்பனாக இதுன்னு சொல்ல முடியாது இன்னும் அந்த இதனால தான். அப்போ இந்த மாதிரி அரசியல் பொலிட்டிஷியனுக்கு நல்ல காலம் பார்ப்போம். ரைட், வேறு கேள்விகள் சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.